இது வந்து 27 டிசம்பர் புதன்கிழமை காலையில. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்வீட்டு, ஒரு காரம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக எனக்கு வந்து வெல்லம் வந்து தேவைப்பட்டது. அதனால அத அப்படியே எடுத்து தண்ணிக்குள்ள வந்து போட்டுட்டேன். இத வந்து நம்ம துருவிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு டைம் ஆகும். அந்த நேரத்தில நம்ம வேற ஏதாவது வேலை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக, இந்த மாரி சுடு தண்ணிக்குள்ள போட்டா தானாவே வந்து கரைஞ்சிரும். எப்படியோ ஒரு வழியா அது ஸ்வீட்டுக்கான மாவு பெசஞ்சு வச்சுட்டு, பட்டாணி வந்து ஊற வச்சுட்டேன். காலையில டிஃபன் வேலையும் முடிச்சுட்டு, ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இனிமேல் மத்தியானம் நம்ம லஞ்சுக்கு மட்டும் தான் ரெடி பண்ற வேலை இருக்கு. அதுக்கு நடுவுல பாப்பா வந்து எனக்கு இளநீ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டா. அதனால அவளுக்கு வந்து இளநீ வாங்கி குடுத்துட்டு, ஈவினிங்க்கு மேல நான் ஸ்நாக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நெனச்சிருந்தேன். எங்க வீட்ல இருக்க குட்டீஸ் வந்து எனக்கு வந்து சீம்பால் வேணும், எல்லட செட் வேணும்னு கேட்டுட்டா. சரி சாப்பிட்றதே பெரிய விஷயம். நம்ம எத கேட்குறாங்களோ அத வாங்கி குடுத்துருவோம் அப்படிங்கிறதுக்காக, அவ கேட்டதே வந்து வாங்கி குடுத்துட்டு, நாங்க கொஞ்சம் கர சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துட்டோம். வீட்ல அந்த ரெடி பண்ண மாவ வந்து அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்து ஸ்டோர் பண்ணிட்டு, பட்டாணி வந்து அடுத்த நாள் கொஞ்சம் குருமா வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக, கொஞ்சமா பட்டாணி மட்டும் எடுத்து வச்சுட்டு, மீதி எல்லாம் கப்ல போட்டு ஆளாளுக்கு வந்து சாப்பிட வந்து குடுத்துட்டேன். எதுவுமே கலக்காம அந்த வேக வச்ச பட்டாணிய சாப்பிடுறது கூட ஒரு மாரி டேஸ்ட்டா தான் இருந்தது. எப்படியோ இன்னைக்கான நாள் வந்து ஸ்நாக்ஸோட சூப்பரா வந்து முடிஞ்சது.